வணக்கம். ஷாய்னம். 7.5 சனி பகவானின் தாக்கம் கடுமையாக இருந்திருக்கும் சில ராசிகளுக்கு. சில ராசிகளுக்கு சனி பகவானுடைய பார்வை கடுமையான பின்விளைவுகளை கொடுத்திருக்கும். ஒருவேளை சனி மகாதிசை நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் உங்களுடைய நல்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கும். என்னதான் மற்றவர்களிடம் நீங்கள் அன்பாக பழகி இருந்தாலும் கூட அந்த ஒரு பாசம் பற்றுதலானது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையானது கேது மகதாசையாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்குண்டான பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் கெட்ட பெயர் எடுத்த பின்பே நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கேது பகவான் கொடுப்பார். அதனால் சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை அன்று சனி ஹோரையில் வெண்கடுகு அல்லது மிளகு தீபம் போட்டுட்டு வாங்க. தவறாமல் போட்டுட்டு வாங்க. நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. எப்பொழுதுமே சனி பகவானை நாம் சொல்லும்போது ஓம் சனீஸ்வராய நமக, ஈஸ்வரரோடு சேர்ந்து அவரை சொல்லும் பொழுது நிச்சயமாக எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் கூட அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதத்தினால் நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். போற்றுவார் போற்றட்டும், தோற்றுவார் தோற்றட்டும். பேசுபவர்கள் என்ன வேணாலும் பேசிவிட்டு போகட்டும். உங்களுக்கு என்று ஒரு மனசு இருக்கிறது, உங்களுக்கு என்று ஒரு மனசாட்சி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எப்பொழுதும் அண்ணாமலையாரை சரணாகதி அடையுங்கள். அவர் பார்த்து கொள்வார் அனைத்தையும். ஷாயனம்.